Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் சர்க்குலர். இது ஜெனரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செகண்ட் செமஸ்டர்ல ப்ரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கிற டாபிக். இது யூனிட் 5ல செகண்ட் டாபிக்கா அமைஞ்சிருக்கு. பிஃபோர் வி கெட் இன்டு த கிளாஸ், கைண்ட் ரெக்வெஸ்ட், நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ சர்க்குலர்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அது வந்து ஒரு ரிட்டன் நோட்டீஸ், ஒரு அஃபிஷியலான ஒரு டாக்குமெண்ட் தான். நிறைய பேருக்கு ஒரு விஷயத்த சொல்றப்போ சர்க்குலர் அப்படின்னு சொல்றோம் நம்ம. ஓகே, அது ஒரு நோட்டீஸ் தான். ஸோ டெஃபினிஷன் ஆஃப் சர்க்குலர் பார்க்கலாம். எ சர்க்குலர் இஸ் அன் அஃபிஷியலி ரிட்டன் நோட்டீஸ். அப்போ அஃபிஷியலா எழுதப்பட்ட ஒரு நோட்டீஸ் தான். இல்லைன்னா அது அனௌன்ஸ்மெண்ட் கூட இருக்கலாம். ஸ்பீக்கர் இருக்கு, காலேஜ்ல வேற அந்த மைக்ரோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா தே வுட் அனௌன்ஸ் இட். ஓகே, ஸ்பீக்கர் மூலமா அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. தட் இஸ் சென்ட் டு மல்டிபிள் பீப்புள் ஆர் குரூப்ஸ். பெரிய குரூப்ஸ்க்கும் பீப்புளுக்கும் அனுப்புறாங்க. இட் இஸ் ஆஃபன் யூஸ்ட் இன் ஒர்க் பிளேசஸ். பொதுவாக ஒர்க் பிளேசஸ், பெரிய இண்டஸ்ட்ரியா இருக்குன்னா சர்க்குலர் வரும். பெரிய ஒரு ஃபர்மா இருக்குன்னா அங்கேயும் சர்க்குலர்ஸ் வரும். ஸ்கூல்ஸ்ல, ஆர்கனைசேஷன்ஸ்ல, காலேஜஸ்ல, இந்த மாதிரி நிறைய பேர் ஒர்க் பண்ற இடத்துல நம்ம சர்க்குலர்ஸ் யூஸ் பண்றோம். டு ஷேர் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன், அப்டேட்ஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ சர்க்குலர் இஸ் யூஸ் டு ஷேர் இன்ஃபர்மேஷன்ஸ். இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அந்த இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள மட்டும் சர்க்குலேட் ஆகுறதுக்கு சர்க்குலர் யூஸ் பண்றாங்க. Circulars can be sent via email, printed notice or other communication channels. So circulars வந்து இன்னைக்கு எல்லா ஃபார்மேட்லயும் இன்னைக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இமெயில என்ன பண்ணுவாங்க, அந்த குரூப்ஸ் போட்டு விட்டுட்டா இட் வுட் ரீச் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல். ஓகே, தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் அனுப்பணும்னு அவசியம் இல்லை. ஒரு குரூப் இருக்குன்னா அதுக்கு அதை அவங்க ஆட் பண்ணிட்டாங்கன்னா எல்லாருக்கும் இமெயில் வந்து போயிடும். அதே மாதிரி வாட்ஸ்அப் கூட இன்னைக்கு யூஸ் பண்றாங்க சர்க்குலருக்கு. பிரிண்டட் நோட்டீசஸாகவும் வரும். கிளாஸ் வைஸ் ஒரு குரூப்புக்கு ஒரு நோட்டீஸ் அப்படின்ற மாதிரி வரும். இல்லைன்னா அதர் கம்யூனிகேஷன்ஸ், நான் சொன்ன மாதிரி ஸ்பீக்கர்ஸ் இருந்தால் கூட அதை அனௌன்ஸ்மெண்ட்டாக பண்ணலாம். ஓகே, மாடல் 1 அஃபிஷியல் சர்க்குலர் ஜெனரல் நோட்டீஸ். இப்போ டியர் டீம், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். திஸ் இஸ் டு இன்ஃபார்ம் யூ தட் எஃபெக்டிவ் from our office. இங்க என்னதுன்னா this is to inform you that dear team. இப்போ என்னன்னா ஒரு ஆஃபீஸ்ல ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம மாடல் 1 எக்ஸாம்பிளா பார்க்குறோம். டியர் டீமுக்கு வந்து அந்த மேனேஜர் வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்புறாரு. எப்படி அனுப்புறாரு? திஸ் இஸ் டு இன்ஃபார்ம் யூ தட். இந்த சர்க்குலர் உங்களுக்கு இதன் மூலமாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணப்படுது. என்ன இன்ஃபார்ம் பண்ணப்படுது? எஃபெக்டிவ் ஃப்ரம். இங்கே டேட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த டேட்டை வந்து நாளைக்கு டேட்ல இருந்து போட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். 8 ஓகே 10/3/2025 போட்டுக்கலாம். ஓகே, our office working hours will be changed to new working hours. இப்போ இவங்க வந்து 10 to 6 ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, 10 to 5 ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லைன்னா 9 to 5 ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதை மாத்த போறாங்க. 7 AM to 3 PM மாத்துறாங்க. ஓகே, டைமை வந்து மாத்திட்டாங்க. This adjustment is made to certain reasons. எதுக்காக ஏதாவது ஒரு ரீசனுக்காக அவங்க சொல்லியிருக்கலாம். எதுக்காக இருக்கலாம்? இந்த அதிகமான கூட்ட நெரிசலை தவிர்க்கிறதுக்காக கூட இந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அவங்க பண்ணியிருக்கலாம். டு அவாய்ட் டிராஃபிக் கன்ஜெஷன் அப்படின்னு நம்ம மாத்திக்கலாம். அந்த கூட்ட நெரிசலை தடுக்கிறதுக்காக this adjustment is made to, அங்கே நம்ம ஆன்சர் எழுதுறோம், டு அவாய்ட் டிராஃபிக் கன்ஜெஷன். நிறைய பேர் இப்போ டிராஃபிக்ல மாட்டி கஷ்டப்படுறீங்கன்றதுனால நாங்கள் இந்த டைமை மாத்துறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. All employees are requested to follow the updated schedule. If you have any questions, please contact HR. பர்சன் இன் சார்ஜ், ஹியூமன் அந்த ரிசோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆஃபீஸ்ல எல்லாம் ஹெச்ஆர்னு சொல்லுவாங்க ஒரு போஸ்ட். ஓகே, ஸோ அவங்கள நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, இல்லைன்னா இந்த யாரு மேனேஜரும் மேனேஜர் பேர் கூட போட்டுக்கலாம். அவரை ஏதாவது தகவல் வேணும், அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்க என்ன பண்ணலாம், அவரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஆல் எம்ப்ளாயிஸ் ஆர் ரெக்வெஸ்டட் டு ஃபாலோ த அப்டேட்டட் ஸ்கெட்யூல். எல்லாரும் இந்த ஸ்கெட்யூல் தான் ஃபாலோ பண்ணணும்னு கேட்டுக்கொள்ளப்படுறாங்க அப்படின்ற மாதிரி இந்த சர்க்குலர் முடிஞ்சிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் யுவர் கோஆபரேஷன். அவங்க கோஆபரேட் பண்றதுக்குள்ள நம்ம என்ன பண்ணிடுவோம், தேங்க்ஸ் சொல்லி அவங்க அனுப்பிச்சிருவாங்க. பெஸ்ட் ரிகார்ட்ஸ், யுவர் நேம், உங்க நேம் போடுறீங்க, யுவர் பொசிஷன். ஸோ ஒரு சர்க்குலர் அனுப்புறீங்கன்னா அங்க மேனேஜர், ஜெனரல் மேனேஜர் மாதிரி பொசிஷன் போட்டுக்கலாம். கம்பெனி, ஆர்கனைசேஷன் நேம், இதுதான் வந்து ஃபார்மட். ஓகே, ஒரு சர்க்குலர் இப்படிதான் இருக்கும். இப்போ இன்னொரு எக்ஸ்கியூஸ் மீ
இது another circular. ஓகே, இது பாருங்க, ஸ்கூல் சர்க்குலர். ஓகே, பேரண்ட்ஸ்க்கான நோட்டீஸா ஒட்டுறாங்க. சப்ஜெக்ட் வந்து ஸ்கூல் ஹாலிடே நோட்டீஸ். ஏதோ ஒரு ஹாலிடே திடீர்னு அனௌன்ஸ் பண்றாங்க. ஓகே, அதுக்கு வந்து சர்க்குலர் கொடுக்குறாங்க. டியர் பேரண்ட்ஸ், we would like to inform you that the school will remain closed on. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல ரெய்னி சீசனா இருக்கு, இல்ல ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள் ஒரு மெயின்டெனன்ஸ்க்காக கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ ரெய்னி சீசன் இல்லைங்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், we can change it as into a some maintenance work is going on in the school. ஸ்கூல்ல ஏதோ மெயின்டெனன்ஸ் ஒர்க் போகுது. அதனால என்ன பண்றாங்க, 12 3 2025 to 14/3/2025 இது வரைக்கும் வந்து என்ன இருக்கும், ஸ்கூல் வில் ரிமைன் க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகே, டியூ டு மெயின்டெனன்ஸ் ஒர்க் எடுத்துக்கலாமா? ஓகே, பிராக்கெட்ஸ் எடுத்து விட்டுறணும். ஆனுங்கிறத என்ன மாத்திக்கலாம், from. The school will remain closed from 12/3/2025 to 14/3/2025 due to maintenance work. Maintenance work ஸ்கூலுக்குள்ள நடக்குது. அதனால என்ன பண்றோம், நாங்க லீவ் விட்டுருக்கோம்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸ்கூல்ல வந்து இது பண்றவங்க. ரெகுலர் கிளாஸஸ் வில் ரெஸ்யூம் ஆன் த நெக்ஸ்ட் டே. எந்த டே, நெக்ஸ்ட் டே வந்து 15th. ஓகே, ஸோ 15 3/2025 அதுல வந்து ரெகுலர் கிளாஸஸ் வந்து என்ன ஆகும், நடக்கும் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. Please ensure that your child completes any assigned work during this time. ஓகே, இந்த மாதிரி நேரத்துல குழந்தை வந்து அந்த ஒர்க் எல்லாம் கரெக்டா கம்ப்ளீட் பண்ணிருச்சான்னு பாத்துக்கோங்க. If you have any question, feel free to contact the school office. உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கோம், ஸோ அசைன் ஒர்க் கொடுத்துருக்கோம், அந்த டைமுக்கு அதை கம்ப்ளீட் பண்ணுதான்றதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. If you have any question, feel free to contact the school office. எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்தா ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. Thank you for your cooperation. Best regards. Principal's name, school's name. ஓகே, இதுதான் வந்து ஒரு ஸ்கூல் சர்க்குலர். ஓகே, நம்ம முன்னாடி தான் அந்த மாடல்ல நம்ம என்ன பண்ணோம், சேஞ்சஸ் பண்ணி எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத நான் சொன்னேன். So we would like to inform you that the school will remain closed from ஒரு 3 days டைம் கொடுத்து due to maintenance work. Regular classes will resume on 15ன்னு போட்டாச்சு. குழந்தைங்களுக்கு எதுவும் ஹோம்ஒர்க் இருந்தா ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லியும் போட்டாச்சு. இது வந்து ஸ்கூல் சர்க்குலர். அதுக்கு முதல்ல என்ன பார்த்தோம், ஒரு ஆஃபீஸ் சர்க்குலரும் பார்த்தோம். ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். இதுதான் வந்து சர்க்குலர். சர்க்குலர்னா இப்படிதான் எழுதணும். உங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க சேஞ்சஸ் பண்ணி எழுதிக்கலாம். Hope you liked it. Like and subscribe for more such videos, and thank you for watching.